ஹாய் மை டியர் ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம சில்ட்ரனுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கணும், குயிக்காகவும் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு லஞ்ச் பேக் ரெசிபிஸ் பார்க்கலாம் வாங்க. சாம்பார் சாதம் பண்ணலாம் வாங்க. அதுக்கு 1 கிளாஸ் துவரம் பருப்பு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாசி பருப்பு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் துவரம் பருப்பில் சாம்பார் சாதம் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். 1 கிளாஸ் துவரம் பருப்புக்கு 1.5 கிளாஸ் அரிசி, சாப்பாட்டு அரிசி இருக்குது பார்த்திங்களா, சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா 3 அலசு நல்லா தண்ணியில் நல்லா கழுவி அலசி வச்சுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கழுவி தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 வெங்காயம் நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு இல்லையா? இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கினக்கப்புறம் 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கினக்கப்புறம் அளவு தண்ணி 4.5 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி. நான் 1.5 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன்ல, பருப்பு எல்லாம் ஈக்குவல் பண்ணி 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி கழுவி வச்ச அரிசியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி சேர்த்து ஒரு கிளறி ஒரு கொதி மேலாப்பில் வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி 3லேருந்து 4 விசில், வேகலைன்னா உங்களுக்கு 5 விசிலை கூட வச்சு இறக்கிக்கோங்க. குக்கரை ஓப்பன் பண்ணி சாப்பாடு நல்லா மசிச்சு விட்டு தேவைக்கேற்ற நெய் வேணால் சேர்த்துக்கோங்க. நெய் வேணான்னா அப்படியே சில்ட்ரனோட லஞ்ச் பேக்கில் லஞ்சை பேக் பண்ணி கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.